வணக்கம். ராணிப்பேட்டை வெற்றி வேட்பாளர் தாகிரா. முதல்ல எங்களுடைய முதல்வர் அவர்களுக்கு, தளபதி முதல்வர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுச்செயலாளர் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு அனுபவம், எங்களை பார்த்து உங்களுக்கே தெரியும், இவங்கெல்லாம் கட்டமைப்பு இல்லை, பூத்துக்கு ஆள் இல்லை, இவங்களுக்கெல்லாம் அரசியல் என்ன தெரியும் அப்படின்ற சொன்னவங்க முன்னாடியெல்லாம் நாங்கள் இன்றைக்கி வந்து ரெக்கார்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறோன்னா தலைவர் தளபதியோட முகத்தை மட்டும்தான், அவர் மட்டும்தான், அவருக்காக மட்டும்தான் ஒவ்வொரு வீட்டில் விழுந்த ஓட்டும் குடும்பத்தோடு போய் சேர்ந்த ஓட்டு. சரிங்களா? இன்னைக்கு ராணிப்பேட்டை தொகுதின்றது இவ்வளோ பெரிய தொகுதி தலைவர் என்கிட்ட கொடுத்துருந்தாரு. என் மேலே நம்பிக்கை வச்சு கொடுத்தாரு. கண்டிப்பாக மக்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், மக்களுக்கு நாங்கள் ஆதரவாக நிற்போம், மக்களுடைய பணிகளை நாங்கள் நிற்போன்றது தலைவருக்கு தெரியும். ஏன்னா 26 வருஷமும் தளபதி கூட நான் டிராவலில் இருக்கேன். நற்பணி மன்றம், ரசிக மன்றம், மக்கள் இயக்கம், மாநில அளவுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காரு. பெண்களை இன்னைக்கு வந்து ஒரு வேட்பாளராக கொடுத்து ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டாக எனக்கு கொடுத்துருக்காரு. அது உங்களுக்கே தெரியும் நாங்கள் தலைவர் கூட எப்படி இருக்கிறோன்றது. அதுக்காக தலைவர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற விஷயத்தை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்துருக்குறோன்றது. இன்னைக்கு அந்த லெட்டர் நாங்கள் கொடுத்துட்டு வந்தோம். ஜெயிச்சு நாங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்குறோன்னான்னு சொல்லிட்டு கொடுத்தேன். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவருக்கு கொடுத்த ஒரே அட்வைஸு, இனி வரும் காலங்களில் மக்களுக்காக மட்டும்தான் நம்ம எல்லாமே இருக்கணும், மக்கள் கொடுத்துற கோரிக்கை நம்ம நிறைவேற்றி கொடுக்கணுன்றது கொடுத்துருக்காரு. ராணிப்பேட்டை தொகுதியில் நிறைய 0 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய விஷயம் இருக்குது. கண்டிப்பாக மாற்றத்தை கொடுத்து ஒரு ராணிப்பேட்டை தொகுதியை ஒரு முன்னேற்ற தொகுதியாக நான் எடுத்து கொடுப்பேன்றது அபார நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த இடத்த நான் உறுதியாக கொடுத்துருக்கேன், மக்களுக்கு நான் உறுதி கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பேன். இதுதான் அட்வைஸ் கொடுத்தாரு. இந்த கொடுத்துருக்க கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கணும், நம்மளால முடியாதுன்றது எதுவுமே இல்லை, முடிச்சு நம்ம கொடுக்கணுன்றது கொடுத்துருக்காரு. மக்கள் சந்திப்பு தான், மக்கள் கேட்டிருக்கிற கோரிக்கை நம்ம கொடுக்கணும். மக்கள் நம்ம மேல நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டிருக்காங்க. மக்களோட மக்களா எப்பவுமே நம்ம நிப்போன்றது உறுதி கொடுத்துருக்கோம். நாங்க பிரச்சாரம் போனோம், வீட்டில் போய் உள்ளே போய் பிரச்சாரத்துக்கு நாங்கள் போய் நம்ம கேட்குறோம். அப்போ கேட்கும்போது எங்கள் வீட்டில் 10 ஓட்டு இருக்குதுமா, அது டிவி கேட்குதாமா ஓட்டுன்றது, விசில் சின்னத்துக்கு தாமா ஓட்டுன்றது உறுதியாக கொடுத்தாங்க. அந்த உறுதியை நிறைவேற்றியும் கொடுத்தாங்க மக்கள். அந்த இடத்துல இந்த ராணிப்பேட்டை தொகுதி மக்களுக்கு என் மனமாத நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி இது ஒரே வார்த்தை நான் சொல்ல முடிக்கல. இந்த 5 வருஷம் இல்லாமல் இனி வரும் காலங்களில் அவங்க கூட தான் நான் பயணிக்க போகிறோம். அடுத்த எலெக்ஷனில் நான் ஓட்டு கேட்கவே தேவையில்ல, அவங்களே ஓட்டு போட்டுருவாங்க. அவ்வளோ நம்பிக்கை நாங்கள் இந்த 5 வருஷம் நாங்கள் செஞ்சு முடிச்சிடுவோம். வாக்குறுதியில் பெண்களுக்கும் பல முக்கியத்துவம் கொடுத்து தேர்தலுக்கு சொல்லுவீங்க. இருந்தாலும் இப்போ நீங்கள் ஆட்சி பண்ணுறீங்க, பெண்களுக்கான முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுப்போம். மாதந்தோறும் 2500 ரூபாய் கொடுக்குறோம். முதல்ல பெண்கள் பாதுகாப்பு முதல்ல நாங்கள் கொடுத்துருவோம். சட்ட ஒழுங்கு திருத்த நம்ம கரெக்டாக நாங்கள் மாற்றி கொடுப்போம். எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்க தலைவர் என்னென்ன கொடுத்துருக்காரோ கண்டிப்பாக நாங்கள் மாற்றி கொடுப்போம். சூரியன் மறைந்தது, ரெட்டையில் உதிர்ந்தது, டிவிக்கு ஸ்ட்ராங்காக நின்று இருக்கு. களம் எப்படி இருந்தது? நம்பி வந்து தேர்தல் களம் பண்ணீங்க, முக்கியமான தொகுதி மானாமதுரை முன்னாள் அமைச்சர்லாம் எதிர்கொண்டிருந்தீங்க. களம் எப்படி இருந்தது? களம் சிறப்பாக தான் இருந்தது தலைவர் முகத்துக்காண்டி. மற்றபடி அவங்க முன்னாள் அமைச்சர் அப்படின்னு சிட்டிங் எம்எல்ஏ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியல. தலைவர் முகத்துக்கு கண்டிப்பாக அது ஈஸியாக தான் இருந்தது. அவருக்காண்டி தான் ஓட்டு விழுந்தது, எனக்காண்டி கிடையாது. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு மாற்றம் வேணும், மாற்றம் வேணும், கண்டிப்பாக மாற்றம் வேணுன்றதுக்காண்டி தான் நினைக்கிறேன். மிக சந்தோஷமா இருக்கு. தளபதியை பார்க்கறதே ஒரு பெரிய சந்தோஷம். இதுல இது கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி. அடிப்படை வசதியை முதல் பூர்த்தி செய்வோம், அதுக்கப்புறம் குடும்ப பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்கான வழியை பார்ப்போம். நன்றி நன்றி.